Okay. Application of derivatives, chapter number 6. இதில் என்னடா கண்ணு டெரிவேட்டிவோட அப்ளிகேஷன் மீன் ஆகலாம். டெரிவேட்டிவ் எங்கெல்லாம் வந்து அப்ளை ஆகுதோ அத்தனை அப்ளிகேஷன் இங்கே உள்ள இன்செர்ட் பண்ணல. பட் நார்மல் அப்ளிகேஷன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Okay, sir. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதோ வெலாசிட்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் தட் இஸ் கால்ட் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் வச்சு போகுது. சரிங்களா? விங்கிறது நம்மளுடைய அப்ளிகேஷனில் டெரிவேட்டிவ் டிஎஸ் பை டிடி. சரிங்களா? Okay. எஸ்ங்கிறது என்ன சொல்லுவீங்க? ஸ்பீடா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் வந்து நம்மளுடைய வெலாசிட்டி. அப்போ அதுக்கு தான் நம்மளுடைய டெரிவேட்டிவ். அது ஏன் நோட் பண்ணீங்கன்னா ஆஸ்வரேஷன். ஆஸ்வரேஷன் என்னது? வெலாசிட்டியோட இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்கோட கான்செப்ட் வரதான் வந்து ஆஸ்வரேஷன். அப்போ அதனோட ஃபார்முலா என்னது? டிவி பை dv டிடி by dt. ஆர் டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர். செகண்ட் டெரிவேட்டிவ். First derivative of velocity or second derivative of speed with respect to time. ஸோ எங்களுக்கு என்ன Okay, sir. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதோட மீனிங் என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? இங்கே வந்து டைம் அண்ட் ஸ்பீடு பற்றி பேசுகிறோம். அது மட்டும் வேணுமா? எது வேணால் நம்ம வச்சு சொல்லலாம். சரிங்களா? ரேட் ஆஃப் Okay, சேஞ்ச் sir. ஆஃப் குவான்டிட்டிஸ். அதோட கெட்டிங்கே அதை சொல்லிடுறது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். அப்போ ஒரு ஸ்பீடு பற்றி பேசினா வெலாசிட்டி வருது. அப்போ மற்ற காஸ்ட் பற்றி பேசினா என்ன வரும்? எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய அப்ளிகேஷன் பார்த்தா ஆர்ட்ஸ் குரூப் தான். எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் தான். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இந்த டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் அப்ளிகேஷன் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ காஸ்ட் வேல்யூ Okay, sir. கொடுத்துருவாங்க. காஸ்ட் வேல்யூ இன் ஃபங்க்ஷன் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ மார்ஜினல் Okay, sir. காஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மார்ஜினல் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறாங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் என்ன சொல்கிறேன்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு கரஸ்பாண்டிங் யூனிட். சரிங்களா? அப்போ என்னாச்சு? டிசி பை டிஎக்ஸ்ங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி Okay. ரெவன்யூ காஸ்ட் கொடுத்துருவாங்க. ரெவன்யூ ரெவன்யூ வேல்யூ ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ மார்ஜினல் ரெவன்யூ கேட்பாங்க. மார்ஜினல் ரெவன்யூவோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா டிஆர் பை டிஎக்ஸ். சரிங்களா? இதில் நிறைய இடத்துல அதான் சொல்லுவோம் குவான்டிட்டி சொல்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக என்னது பிசிக்கல் மீனிங் மட்டும் கிடையாது. இது எக்கனாமிக்ஸ் பிசிக்கல் மீனிங் என்னது? வெலாசிட்டி ஆஸ்பிரேஷன் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்சில் என்னது? குவான்டிட்டி. குவான்டிட்டிங்கிறது யாரை வேணால் வச்சு சொல்லலாங்கிறாங்க. இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கான்செப்ட். இப்போ கோவிட் இன்க்ரீஸ் ஆச்சுல, கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் டிக்ரீஸ் ஆச்சுல, அதனோட இது கூட நிறைய அப்ளிகேஷன் பயோ மேக்ஸ். அது மீனிங் வந்து பயோ மேக்ஸ். அந்த பயோ மேக்ஸ் ரிகார்டிங்காக டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் அண்ட் இன்டெகிரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணிக்கிறவங்களாக. அப்போ டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் வந்து கோவிட்டோட இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட் கூட அதில் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? இதுலேயே செகண்ட் Okay, sir. டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் தான். சரிங்களா? இதுலேயே செகண்ட் டாபிக்கோட நேம் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் தான். அப்போ அந்த கான்செப்ட் எடுத்து பயோ மேக்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்தா இதை சால்வ் பண்ணி காட்டிக்கிறாங்க. சரி டாக்டர்? Okay, sir. சரி டாக்டர். இதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு வந்துட்டாவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது நம்மளுடைய மெயின் வந்து வித் ரெஸ்பெக்ட் எது நம்மளுக்கு வந்து